செகண்ட் கொஷின் வந்து பாருங்க, ஃபைண்ட் எனி டூ இரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் கிவன் வேல்யூஸ். கிவன் வேல்யூஸ்க்கு இன் பிட்வீனில் எனி டூ இரேஷனல் நம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய டூ வேல்யூஸ்க்கு இன் பிட்வீனில் ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பராக தான் இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் டெசிமல் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிப்பீட்டேஷன் இல்லை, நான் டெர்மினேட்டிங்காக இருக்குது. அப்போது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பர். நமக்கு இரேஷனல் நம்பருக்கான டெஃபினேஷன் வந்து தெரியும், நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும், இன்னொன்று நான் ரெக்கரிங்காக இருக்கும். நான் ரெக்கரிங் மீன்ஸ் சேம் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த இன்பிட்வீன் டூ நம்பர்ஸ்க்கு அந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா டூ இரேஷனல் நம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற சொல்லியிருக்காங்க. இரேஷனல் நம்பருங்கிறது உங்களுக்கு டெசிமல் டிஜிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேஷன் இல்லாமல் டிஜிட்ஸு நான் டெர்மினேட்டிங்காக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப்டர் டெசிமல் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு இருக்கா, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு இருக்குது, அப்போ விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் 0ன்னு இருக்குது, இங்கேயும் 0ன்னு இருக்குது, அப்போ விட்டுருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டிஜிட் 1ன்னு இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டிஜிட் 2ன்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் நம்பராக இருக்குது. அப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு டிஜிட் வந்து எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் டிஜிட் எடுக்கும்போது 4 டிஜிட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 3 0 10ன்னு வரும். இதே வந்து 4 டிஜிட்ஸ் இங்கே எடுக்கும்போது என்ன வரும், 3 0 20ன்னு வருமா. அப்போ இங்கே இந்த 2 டிஜிட்ஸ் பாருங்கள், 10ன்னு முடியுது, இங்கே 20ன்னு முடியுது. அப்போ 10க்கும் 20க்கும் இன்பிட்வீனில் நம்ம 11 to 19 வரைக்கும் இருக்கா. அப்போ அதில் ஏதாவது 2 நம்பர்ஸ் நம்ம இரேஷனல் நம்பர்ஸாக எழுதிக்கலாம். அப்போ 2 இரேஷனல் நம்பர்ஸ் வந்து பாருங்கள், 0.3012ன்னு நான் எடுத்துக்கிறேன், 12. அதுக்கப்புறமா இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய அதே நம்பர்ஸாக அப்படியே கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம், இல்லைனா நீங்கள் நியூவாக எழுதிக்கலாம். 2 0 2 2 0 0 அடுத்துக்கிட்டு 2 2 2 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த பேட்டர்னில் நம்ம வந்து எழுதிக்கலாம். இங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ரிப்பீட் ஆகலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 0ன்னு இருக்குது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 2 0 0ன்னு இருக்குது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 2 2 2ன்னு இருக்குது. அப்போ இங்கே எதுவுமே பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 0.3013ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 033ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது 003333ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கேயும் எதுவுமே பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகலை. அப்போ இது ஒரு இரேஷனல் நம்பர்ஸ். அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ஆஃப்டர் டெசிமல் டிஜிட்ஸில் இன்பிட்வீன் நம்பர்ஸை தான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் எழுதக்கூடிய டிஜிட்ஸ் வந்து நீங்கள் எந்த டிஜிட்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம், ஆனால் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் வராத மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா. இங்கே வந்து நான் 4 டிஜிட்ஸ் எடுத்துக்கிட்டேன், இங்கேயும் 4 டிஜிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்போது இந்த லாஸ்ட் 2 டிஜிட் கம்பேர் பண்ணும்போது இன்பிட்வீன் நம்பர் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்போ என்னால் இரேஷனல் நம்பர்ஸ் எழுத முடியுது, இன்பிட்வீனில் 2 இரேஷனல் நம்பர்ஸ். செகண்ட் ரோம் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6/7 அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 12/13 அப்படிங்கிற இன்னொரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்பிட்வீனில் 2 இரேஷனல் நம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன் வேல்யூவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். டெசிமல் கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்னா 6/7, டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும், 0.857142 அப்படின்னு வரும். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12/13 இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி வரும்னா 0.923076 அப்படியே நம்பர்ஸ் வந்து கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும் இதுலேயும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 6 டிஜிட்ஸ் எடுத்துக்கிறோம், இங்கேயும் ஒரு 6 டிஜிட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இரேஷனல் நம்பர்ஸ் வந்து இன்பிட்வீன் இந்த 2 நம்பர்ஸ்க்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப்டர் டெசிமல் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அடுத்தது 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். 2 டிஜிட்ஸ் எடுத்தோம்னா என்ன வரும், 85ன்னு வருதா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு வருது, 92. அப்போ நம்மளால் 85க்கும் 92 இன்பிட்வீனில் நம்மளால் 2 நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா. அப்போ 2 இரேஷனல் நம்பர்ஸ். இப்போ 0.86ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேட்டர்னில் வேணாலும் நம்பர் எழுதிக்கலாம், ஆனால் சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுக்காக நான் என்ன எழுதுறேன், 1ங்கிற நம்பர் எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப 1 வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். திரும்ப 6 வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து 3 டைம்ஸ் எழுதிக்கிறேன். இதே மாதிரி ரிப்பீட்டட் பேட்டர்ன் வராமல் நான் நம்பர்ஸ் வந்து எழுதிக்கிறேன். நமக்கு கோர் வந்து பார்த்திங்கன்னா 0.85
ஒன்றுக்கு அடுத்த நம்பராக இருக்கணும். அப்போ 86ன்னு எடுத்துகிட்டா அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய நம்பர்ஸ் ரிப்பிட்டேஷன் இல்லாமல் எந்த நம்பர்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 87 எடுத்துக்கிறேன், 0.87 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரிப்பிட்டேஷன் இல்லாமல் எந்த பேட்டர்னில் வேணாலும் நம்பர் எழுதலாம். அப்போ நான் இங்கே 1ன்னு எடுத்துக்கிறேன், அடுத்தது 77 எழுதுகிறேன், அடுத்தது 11ன்னு எழுதுகிறேன், அடுத்தது 777 எழுதிக்கிறேன், அடுத்தது 1111 எழுதிக்கிறேன். இங்கே எதுவுமே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகலை. இங்கே 1 வந்து ஒன்ஸ் தான் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே 7 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ எதுவுமே பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகலை. அப்போ இதுதான் given 2 நம்பர்ஸ்க்கு இன்பிட்வீனால 2 இரேஷனல் நம்பர்ஸ். அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், √2க்கும் √3க்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பர் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. √2வும் √3யும் இரேஷனல் நம்பர்ஸ் தான். இந்த √2 √3யோட வேல்யூஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். 1.414 3 டிஜிட்ஸ் வரைக்கும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டிஜிட்ஸ் வந்து நெசசிட்டி தேவையில்லை, ஐடென்டிஃபை பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணலாம். √3க்கு வேண வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.732. இதுக்கப்புறமும் டிஜிட்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால பண்ணலாம். ஆல்ரெடி எக்ஸாம்பிள்லேயே வந்து போட்டிருப்பாங்க √3யோட வேல்யூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்பிளுக்கு மேலேயே வந்து √2வோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ணியிருப்பாங்க √3க்கு எக்ஸாம்பிளுக்கு மேலே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்பிட்வீன் 2 இரேஷனல் நம்பர்ஸ்க்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா 2 இரேஷனல் நம்பர்ஸு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இரேஷனல் நம்பர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெசிமல் டிஜிட் ஒன்று தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஆஃப்டர் டெசிமல் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு இன்பிட்வீன்லேயே நம்மளால் 2 நம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? 4க்கு 7க்கு இன்பிட்வீனில் 5 இருக்குது, 6 இருக்கா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 5க்கு பின்னாடி வந்து எந்த நம்பர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் 167 சும்மா ஏதோ ஒரு நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். அது அப்படியே கண்டினியூ ஆகிறதா மீனிங், ஏதோ ஒரு நம்பர்ஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கிறதா மீனிங். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு ஒரு நம்பர் எழுதலாமா 4க்கும் 7க்கு இடையில? அப்போ 1.6ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு பின்னாடி நம்பர்ஸ் வந்து 178. எந்த நம்பர்ஸ் வேணாலும் எழுதலாம், இந்த நம்பர்ஸ் தான் எழுதணும்னு இல்லை. ஆனால் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து எழுதிக்கிறேன். அப்போ 2 இரேஷனல் நம்பர்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 2 இரேஷனல் நம்பர்ஸ் இங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா ஃபைண்ட் எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 இரேஷனல் நம்பர்ஸ். 2 இரேஷனல் நம்பர்ஸ்க்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேஷனல் நம்பர் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரேஷனல் நம்பருக்கு வந்து நமக்கு வந்து லாஜிக் வந்து என்னது, ஒன்று டெர்மினேட்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மினேட்டிங்காக இருக்கணும், ரெக்யூரிங்காக இருக்கணும் டெசிமல் டிஜிட்ஸ். இந்த பேட்டர்னில் நம்ம எழுத வேணாம், நம்ம டெர்மினேட்டிங் பேட்டர்னில் எழுதுறது நமக்கு இன்னும் ஈஸி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் டெர்மினேட்டிங்னா இதில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை அப்படியே எடுத்துக்கோங்க, அப்படியே கூட எழுதிக்கலாம். டெர்மினேட்டிங்கை நம்ம எழுதுனாவே அது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான். அப்போ 2.2362. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2316 இங்கே முடியுதா? 4 டிஜிட் வந்து எடுத்துக்கோங்க, ஆஃப்டர் டெசிமல் 4 டிஜிட் எடுத்துக்கோங்க. 2316 இருக்குது, இங்கே 2365ன்னு இருக்குது. அப்போ 60க்கும் 65க்கும் இன்பிட்வீனில் நம்மளால் 2 நம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆஃப்டர் டெசிமல் டிஜிட் 4 டிஜிட்ஸ் எடுக்கும்போது. அப்போ 2.2362ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், 2.2363ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்டிங்காக இருக்கா? அப்போ டெர்மினேட்டிங்காக இருந்தாவே அது வந்து ரேஷனல் நம்பர்ஸ் தான். அப்போ 2 ரேஷனல் நம்பர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சா? ஆன்சர்